எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நேற்று வந்து தொல்காப்பிய புணரியல்ல அந்த கடைசியாக என்ன பார்த்தோன்னா, 4 வகை புணர்ச்சி, அதாவது 3 திரிபு புணர்ச்சி, ஒரு இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதாவது மெய்ப்பிரிதாதல் அது ஒரு திரிபு, அப்புறம் மிகுதல் வல்லுற்று மிகுந்து வர்ற இடங்களை நாம் பார்த்தோம். அது 2 சொற்களும் அதை புணரும்போது ஏற்படுகிற மாற்றம், நிலைமொழியில் ஏற்படுகிற மாற்றம் தான் இவையெல்லாம். அதை பற்றி தான் புணரியல் பேசுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம். அதனால் இது உங்களுக்கு ஒன்றும் குழப்பமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் குன்றல், மிகுதலுக்கு அடுத்ததாக என்னாகும், சொற்கள் வந்து எழுத்துக்கள் வந்து குன்றும். அதை பற்றி நாம் பார்த்தோம். அப்புறம் இயல்பு புணர்ச்சி அதை பற்றி நாம் பார்த்தோம். சரி, இந்த 4 வகையான புணர்நிலை இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே ஒரே வாக்கியத்தில் அடங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது எல்லாமே ஒரே வாக்கியத்தில் அடங்குமா, ஒரே வாக்கியத்தில் அப்படி அடக்கி தர முடியுமா, அப்படி ஏதாவது சொற்கள் இருக்கா, அதை பற்றி தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, ஆமாம், இந்த 4 வகையான புணர்ச்சி இருக்கு இல்லைங்களா, 3 வகையான புணர்ச்சி இருக்கு இல்லைங்களா, இந்த 3 வகையான புணர்ச்சியும் ஒரே சொல்லில், அதாவது ஒரே வாக்கியத்தில் அடங்குது. அந்த மாதிரியான வாக்கியங்களும் தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மகத்தார் கொண்டான் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை வந்து உரையாசிரியர்கள் மேற்கொள்ள தராங்க. மகத்தார் கொண்டான், அது மகம் கூட்டல் அத்து கூட்டல் ஆண் கூட்டல் கொண்டான் அப்படின்னு வருது. மகம் கூட்டல் அத்து கூட்டல் ஆண் கூட்டல் கொண்டான் அப்படின்னு பிரியுது. அது இது மகத்தார் கொண்டான் அப்படிங்கிற ஒரு தொடர். இதில் பாருங்கள், மகத்தார் அப்படிங்கிறத வந்து என்ன ஆகுது, மகம்ங்கிறதுல நிலைமொழியில் இருக்கிற அந்த இம் வந்து போயிடுது இல்லைங்களா, அது வந்து கெட்டு போயிடுது. அப்புறம் அத்து வருது, அத்து வந்து புண்ணுறது, அது ஒற்றெடுக்குது, இத்து வந்து ஒற்றெடுக்குது இல்லையா, மிகுது. இப்போது ஒற்றெடுத்து மிகுது. அப்புறம் அண் வந்து சாரி, ஆண் வந்து சாரியை, அது என்ன ஆகுது, அது மெய்ப்பிரிதாகுது, இன்னொரு மெய்யாக தோன்றுது, இன்னொரு மெய்யாக மாறுது. மகத்தா ஆண்ங்கிறது ஆர் அப்படின்னு மாறுது. ஆணுங்கிறது வந்து ஆர், வல்லின எறா மாறுது இல்லையா, வல்லின எறா ஆர் அப்படின்னு மாறுது. மகத்தார் கொண்டான், இப்போ கொண்டான் வந்து புணருது. இதில் பாருங்கள், குன்றுது, எது குன்றுது, மகம் அப்படிங்கிறது இம்மு குன்றி போயிடுது. அப்புறம் இன்னொரு மெய்யாக தெரியுது, அதை ஆண்ங்கிற சாரியை வந்து இன்னொன்றாக தெரியுது. அப்புறம் மிகுது, ஒற்று ரெட்டெடுக்குது, ரெட்டிக்குது, இத்து அத்து இல்லையா, அதுதான் மகத்தார் கொண்டான். பாருங்கள், இதில் 3 வகையான, அதாவது இது கெடுதல், மிகுதல், மெய்ப்பிரிதாதல் அப்படிங்கிற 3 வகையான புணர்ச்சியும் இதுக்குள்ளே வருது. எந்த வாக்கியத்தில், மகத்தார் கொண்டான். இந்த வாக்கியம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எழுதி கூட வச்சுக்கலாம். நீங்கள் இந்த வாக்கியம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எழுதி கூட வச்சுக்கலாம். மகத்தார் கொண்டான் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தில் மெய்ப்பிரிதாதல், அப்புறம் வந்து தோன்றல், மிகுதல், குன்றல், இந்த 3மே நடக்குது. 3 புணர்ச்சியும் நடக்குது. ஒரு மெய் இன்னொரு மெய் ஆகுது இல்லைங்களா, அதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தபடி, இந்த புணரியல் முன்னாடியே நம்ம பார்த்தபடி என்ன ஆகுது, இந்த 3 வகையான புணர்ச்சியும் இந்த மகத்தார் கொண்டான் அப்படிங்கிற ஒரே வாக்கியத்தில் வருது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். நீங்கள் இந்த செய்தி நீங்கள் எப்போ கேட்டாலும் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வரணும், அதுதான் முக்கியம். சரி, ஏன்னா நம்ம தனித்தனியாக படிக்கிறது பார்த்துருப்போம், பெரும்பாலான சொற்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது ரொம்ப ரேர், ரொம்ப அரிதான ஒரு வாக்கியம் இல்லையா. அதான் மகத்தார் கொண்டான், மகம் குட்டல் இத்து குட்டல் தா குட்டல் அப்புறம் ஆர்
அது ஆணுங்கிறது ஆறா மாறுது. ஆண் குட்டல் கொண்டான். அதுதான் மகத்தில் இருக்க மகம். அதில் இருக்கிற இம்மு போகுது, அதில் அத்து இத்து ரட்டிக்குது. அடுத்தது ஆண் வந்து ஆறா மாறுது, வல்லின ஆறா மாறுது. அப்புறம் கொண்டான் புணருது இல்லைங்களா? மகத்தார் கொண்டான் அப்படின்னு சொல்லி இந்த 3 வகையான புணர்ச்சியும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நிலை. 3 வகையான புணர் நிலையும் இதுக்குள்ளே வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, மெய்ப்பிரிதாதல் குன்றல் என்றும் இவ்வென மொழிப திரிபு மாறே அப்படின்னு சொல்லி இந்த நூற்பா வந்து சொல்லுது. அதை முதல்ல அவைதாம். அந்த நூற்பா வந்து 100 எத்தனை நூற்பா பார்க்குறோம்? 110வது நூற்பா இந்த புணர்ச்சியை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. அவைதாம் மெய்ப்பிரிதாதல் மிகுதல் குன்றல் என்று இவ்வென மொழிப திரிபுமாறே அப்படின்னு சொல்லி இதுக்கான நூற்பா வந்து 110 தொல்காப்பிய எழுத்து அதிகாரத்தில் 110வது நூற்பா. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது வந்து இதுக்கெல்லாம் ஒரு புறநடை. பொதுவாக இதுக்கெல்லாம் நம்ம ஒரு புறநடையை ஒன்று தொல்காப்பியத்தில் சொல்லி வச்சுருக்கிறாங்க. எந்த செய்தியை சொன்னாலும் ஒரு புறநடை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சிறப்பு விதி, ஒரு பொது விதி. பொது விதி, சிறப்பு விதி, கடைசியில் புறநடை சொல்லுவாங்க இல்லைங்களா? தொகுத்தல், வகுத்தல், அப்புறம் புறநடை. விட்டது வர தொட்டக்கு வர அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு விதியாக சொல்லுவாங்க. அது பேர் தான் புறநடை. சரி, அது வந்து நிறுத்தற் சொல்லும் குறித்து ஒரு கிளவியும் அடையெடுத்து தோன்றினும் புணர்நிலைக்குரிய. பாருங்க, இந்த இந்த நிறுத்தற் சொல்லு குறித்து வர கிளவி அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா? நம்ம நிறுத்தற் சொல்லு குறித்து வர கிளவினா நிலைமொழியை வந்து நிறுத்தற் சொல் அப்படிங்கிறாங்க. வறுமொழியை வந்து குறித்து வர கிளவி அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? நிறுத்தற் சொல்லும் குறித்து வர கிளவியும் அடையெடுத்து, இந்த அடையெடுத்து வர்றதுல தோன்றினும், அடையெடுத்து தோன்றினும் புனர்நிலைக்குரிய. அப்போது இந்த அடைமொழியிலையும் வந்து இந்த புணர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. நிறுத்த சொல்லும் குறித்து ஒரு கிளையும் அடையெடுத்து அடைமொழியிலும் வருது. இப்போது நிலைமொழியாக நிறுத்தின சொல்லும், நிலைமொழியாக வருகிற நிறுத்தற் சொல்லும், வறுமொழியாக வருகிற குறித்து ஒரு கிளவியும், அதனை அந்த குறித்து ஒரு கிளவி அதனை தொடர்ந்து வரக்கூடியது இல்லையா? அதை நம்ம பார்த்தோம். தாமே வந்து புணர்வதன்றி அவை இரண்டிலும் ஓரோவரி சொல்லின் சொல்லிடை வந்து ஒன்றி தோன்றினும் புனர்நிலைக்கு உரிய. அப்படி அது வந்து என்ன ஆகுது? அடையெடுத்து வருது. அந்த அடைமொழியிலும் புணர்ச்சி, இத்தகைய புணர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் புரியும். 10000, 10000 நம்ம பிரித்தோம்னா எப்படி இருக்கும்? 11 இல்லைங்களா? 11000 அதுதானே 10000. 11 கூட்டல் 1001. 10001 10 கூட்டல் 1000 கூட்டல் 10 கூட்டல் 1. 10001 அப்படிங்கிற ஒரு தொடர் எடுத்துக்கலாம். இந்த 10001 அப்படிங்கிற தொடரில் பார்த்திங்கன்னா இந்த அந்த பதின்கிறது ஒரு அடைமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. 1000க்கு வந்த அடைமொழி. அப்போ 10001 10 கூட்டல் 1000 கூட்டல் 10 கூட்டல் 1 அப்படின்னு பிரிக்கிறது. இது வந்து அடைமொழியில் அடையெடுத்து வருகிற போது கூட இந்த நிலைமொழியில் தான் அந்த அடையெடுத்து வருகிற அந்த சொல்லு வருது. அந்த 1000ங்கிற சொல்லு தான் 10 அப்படிங்கிற அடையை பெற்று வருது. 10ன்னா 10, 10 எத்தனை? 10. 10001 10001 அப்படிங்கிறது 10001 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? 10ங்கிறதுங்க இங்கே இந்த இடத்துல என்னது? அது அடைமொழி. அப்புறம் 1000 ஒரு பக்தி, 1001 பக்தி இல்லையா? 1000 1001 பக்து
1010ங்கிறது வந்து 1001 பக்து, 1010ன்னு சொல்லலாம். 1001 பக்து, அந்த ஒருங்கிறது என்னது இந்த இடத்துல? ஒரு பக்து. அந்த ஒருங்கிறது ஒரு அடைமொழி இல்லைங்களா? ஒருங்கிறது என்னது? அடைமொழி. மேலே சொல்லப்பட்ட அந்த 10,001 அதில் வந்து பதின் அடைமொழி. இந்த 1001 பக்து அதில் வந்து ஒருங்கிறது அடைமொழியாக வருது. அடையெடுத்து வந்த மொழி அப்படின்னு சொல்லி, இப்போ அந்த அடைமொழியிலும் கூட நிலைமொழியில் இந்த அடைமொழியும் வரும். அப்பொழுதும் கூட அந்த புணர்ச்சி மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போது நம்ம வந்து அடைமொழியிலையும் கூட இந்த மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இங்கு அடை மட்டும் இல்லாமல் உம்பைத்தொகை, இருபெயரெட்டு, அதாவது தொகை மொழியிலும் வரும். தொகைமொழி, தொகை சொற்கள்லையும் வரும். இது வந்து நாம் அதை பற்றி பார்க்கலாம். தொகை சொற்கள்லையும் இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்க்குறோம். உம்மை தொகையினும் இருபெயரெட்டு பண்பு தொகையெல்லாம் தொகை 6 வகையான தொகை நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம தொகை சொற்கள் 6 வகையான தொகை சொற்கள் நமக்கு தெரியும். இருந்தாலும் வணக்கம் வாங்க, வணக்கம் வாங்க விஜயகுமார், வாங்க வாங்க. சரி, உம்மை தொகை, இருபெயரெட்டு பண்பு தொகை இல்லையா? அப்புறம் வந்து ஓமை தொகை, வெற்றுமை தொகை, இப்படி 6 வகையான தொகையில் ஓமை தொகை, இப்படி 6 வகையான தொகையிலையும் இந்த மாதிரியான சொற்கள் புணரும்போது இந்த மாதிரி மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது அடுத்து வந்து மறு அப்படிங்கிறதுல கூட வந்து இந்த மாதிரியான புணர்ச்சி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு நுட்பா இருக்குது. மறுமொழி. இப்போ மறு சொல்லில் வர்ற புணர்ச்சி, அதுக்கு ஒரு நுட்பா இருக்குது. அதை நம்ம முதல்ல பார்த்துடலாம். மறுவின் தொகுதி மயங்கியல் மொழியும் உரியவை உளவே புணர்நிலை சுட்டே அப்படின்னு சொல்லி 112வது நுட்பா, தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தில் 112வது நுட்பா. மறுவின் தொகுதி மயங்கியல் மொழியும் உரியவை உளவே புணர்நிலை சுட்டே அப்படிங்கிறது அந்த நுட்பா. இதில் வந்து மறுனா என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. மறுனா வழக்கு மருவி வருது இல்லைங்களா? வழக்கில் ஒரு சொல்லு மருவி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வாய்க்கால், கால்வாய், கால்வாய் வாய்க்கால் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லைங்களா? இல்முன் முன்றில் அப்படின்லாம் வருது இல்லைங்களா? அதுதான் மறு சொற்கள். இலக்கணத்தில் போலி, மறு, அந்த 6 வகை வழக்கை பற்றி தகுதி வழக்கு, மறு, போலி, அப்படிலாம் வந்து நம்ம இலக்கணத்தில் படிச்சிருப்போம். மங்கள குழுக்குறி, மங்கள வழக்கு, குழுக்குறி, அதெல்லாம் சொல்ல அதிகாரத்தில் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதில் ஒன்று தான் மருவி வருது. அந்த மருவி வருதை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இலக்கணம் வழங்கின்று ஒரு திறத்தாய, அப்போது தடுமாறு மயங்கின இயல்புடைய. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. நான் அந்த மறுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ வந்து மறு சொல்லுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது இயல்பாக புணருதா அல்லது ஒற்றெடுத்து வந்து புணருதா அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்த்துடலாம். புணரும் நிலைக்கு சரி, எடுத்துக்காட்டு பாருங்க. மீ கண், நெடில் மீ கண், மீ கண் அப்படிங்கிறது வந்து இதோட எடுத்துக்காட்டு. மீகண், இந்த மீகண்ங்கிறது வந்து இயல்பாக புணருது. மீகண் என்பது இயல்பாக புணருது. கண்மீ அப்படிங்கிறது மீகண் அப்படின்னு வருது. இந்த மீகண்ங்கிறது வந்து என்னது? இயல்பாக புணருது. தலை தடுமாற்றமாக மயங்கி வந்தது.
அப்புறம் முன்றில் இல்முன் அப்படின்னு வருது. முன்றில்ங்கிறது இல்முன் சொன்னோம் இல்லைங்களா? இது அதாவது தலை தடுமாற்றமாக வர்றது, மயங்கி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்னது, இயல்பாக புணரக்கூடியதாக இருக்குது. மறு சொற்களை வந்து எப்படி வருது, இயல்பாக புணரக்கூடியதாக இருக்குது. சரி, இப்போ நாம் அடைமொழி எப்படி புணருதுன்னு பார்த்தோம். அடுத்து மறுச்சொற்கள் எப்படி புணருதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக சரி, இப்போ வந்து நம்ம 2 வகையான புணர்ச்சியை பற்றி பார்க்கலாம். 2 வகையான புணர்ச்சினா வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி. இப்போ இந்த புணர்ச்சியிலே 2 வகையாக, வேற்றுமை சொற்களில் எப்படி என்ன வகையில் புணருது, அப்புறம் வந்து அல்வழி புணர்ச்சியில் என்ன வகையில் புணருது. அல்வழி வாக்கியங்கள், வேற்றுமை வாக்கியங்கள்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். வேற்றுமை அல்லாதன அல்வழி வாக்கியங்கள், அதான் ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, பண்புத்தொகை அப்படிலாம் வருது இல்லைங்களா, 28 பண்புத்தொகை அப்படிலாம் வருது இல்லைங்களா. அதெல்லாமே என்னதுன்னா அல்வழி தொடர்கள். இடைச்சொல், உரிச்சொல் அதெல்லாம் என்னதுன்னா அல்வழி தொடர்கள். அதை நம்ம பார்க்கலாம். முதல்ல வேற்றுமை குறித்த புணர்மொழி. வேற்றுமை குறித்த புணர்மொழியிலையும் வேற்றுமை அல்வழி புணர்மொழி நிலையும் எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வலிய புணருங்காலை நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் புணரும்போது, அந்த சொற்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும், அவர் 2 சொற்கள் புணரும்போது அது 2 தானே மாற்றங்கள் வந்து நிலைமொழியில் தான் ஏற்படும், இல்லாட்டி வறுமொழியில் ஏற்படும். புணரும்போது அச்சொற்கள் வேற்றுமை பொருளிலும் புணரும், அல்வழி பொருளிலும் புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற்றுமை பொருளிலும் புணரும், அல்வழி பொருளிலும் புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எழுத்து என்னாகும், அப்போது எழுத்து மிகுதலும் உண்டு, அப்புறம் சாரியை மிகுதலும் உண்டு. அப்போது முதல்ல வேற்றுமை புணர்ச்சிக்கு பார்க்கலாம். இப்போ வேற்றுமை அல்வழி 2 வகையிலும் 2 வழிகளிலும் நம்ம இந்த மிகுதலும் உண்டு, சாரியை மிகுதலும் உண்டு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போது விளக்கூட்டல் கோடு, விளக்கோடு அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து எழுத்து என்ன ஆகுது, மிகுந்து வருது. விளக்கூட்டல் கோடு, விளக்கோடு. இப்போது மகக்கூட்டல் இன் கை, மகவின் கை. மகக்கூட்டல் இன் கூட்டல் கை, மகவின் கை. இப்போ மகவின் கை வந்து இப்போ விளக்கோடு. விளக்கோடுங்கிறது வந்து என்னது, விளமரம் இருக்குங்களா, விளமரத்துடைய கோடு, விளமரத்தின் கோடு. கோடுனா கிளை, ஒரு கொம்பு, மரத்தோட கொம்பு தான் கோடுன்னு சொல்கிறாங்க. இப்போ மகவின் கை, மக கூட்டல் இன் கூட்டல் கை அப்படின்னு இது வருது இல்லைங்களா. இந்த இன்னுங்கிறது என்னது, இன்னுங்கிறது மக கூட்டல் இன் கூட்டல் கை. மகவின் கைங்கிறது வந்து சாரியை மிகுந்து வந்தது. இப்போ அல்வழி புணர்ச்சி. அல்வழியில் பார்த்தீங்கன்னா விளக்குறித்து. இப்போ விளக்குறித்து இது வந்து விளக்குறித்தில் வந்து இக்கு பூணருது, இக்கு வந்து ஒற்றி எடுக்குது. விளக்குறித்து, விள கூட்டல் இக்கு கூட்டல் குறித்து அப்படின்னு இது வருது. விளக்கூட்டல் குறித்து வந்து இக்கு ஒற்றி எடுக்குது. அப்போ இங்கே வந்து மிகுது. அல்வழி தொடரில் விளக்குறித்து அப்படிங்கிற ஒரு தொடரில் இது வந்து அல்வழி தொடர். அதில் மிகுது, எழுத்து மிகுந்து வந்தது. பனைக்குறை, பனைக்குறை. அடுத்து வந்து பனங்குறைன்னு வரும். அது பனைக்குறை வந்து பனங்குறை அப்படின்னு கூட வரும் இல்லைங்களா. பனையின் குறை, அப்புறம் பனங்குறை அப்படின்னு வரும். பனையின் குறை அது மெல்லெழுத்தும் வரும் இல்லைங்களா. அதுக்கு ஏற்ற மாதிரி மெல்லெழுத்து கூட வரும் புணரும்போது. அந்த
பனையின் குறை, பனையங்குறை, பனையின் குறை. இது சாரியை மிகுந்து வந்தது பனையின் குறையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கல் வழிய என்றதனான் எடுத்தும் சாரியையும் உடன் பெறுதல், அதை ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று உடன் வருது அப்படின்னு என கொள்க அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் சொல்கிறாங்க. சரி, இப்போ வேற்றுமை புணர்ச்சியில் நம்ம இப்போது பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வேற்றுமை புணர்ச்சி, வேற்றுமை தொடரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, வேற்றுமை சொற்கள் வெளிப்படையாகவும் வரும், தொகையாகவும் வரும். இதில் வேற்றுமையில் உருபுகள் இருக்கு இல்லைங்களா, அதாவது வேற்றுமையிலே 2 விதமாக இருக்குது. உருபு இல்லாதவையெல்லாம் அல்வழி தொடரில் போயிடும். உருபு இல்லாத வேற்றுமை எது? 2 வேற்றுமைக்கு உருபு கிடையாது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா. 2 மொத்தம் 8 வேற்றுமை. தொல்காப்பியர் கருத்துப்படி வேற்றுமை 8. அதில் 2 வேற்றுமைக்கு என்ன கிடையாது? வெரி குட், சிறப்புங்க. முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. அப்போது இது அல்வழியில் போயிடும். இது வேற்றுமையின் அப்படின்னு எடுத்தால் கூட இது அல்வழி தொடரில் போயிடும். ஆமாம், உருபு கிடையாது. அந்த உருபு இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, உரையாசிரியர்கள் இது என்ன சொல்கிறாங்கன்னா, உருபு இல்லாதனால இது அல்வழி வாக்கியமாக கொள்கிறாங்க. இது வேற்றுமையாக வந்தாலும் கூட இது புணரும்போது இது அல்வழிக்கு என்ன நிலையோ அதே நிலையை இந்த வாக்கியம் பெறுது. இப்போ வெளி வேற்றுமையும் முதல் வேற்றுமை இருக்கு இல்லைங்களா, பெயர் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு பெயர் வேற்றுமைன்னு பேர். இந்த பெயர் வேற்றுமையும் வெளி வேற்றுமையும் அல்வழிக்கு என்ன நிலையோ அதே நிலை தான் புணர்ச்சியின் போது பெறும். அப்போது இந்த 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை வரை இருக்கிற இந்த உருபு பெற்றிருக்கிற அந்த வேற்றுமை தான் தொகை நிலை பெறும். இப்போ தொகா நிலை தொடரெலாம் அல்வழி தொடராக வந்துடும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தொகா நிலை தொடரெலாம் வந்தால் அது அல்வழி தொடராக வந்துடும். தொகை நிலை தொடர் தான் வேற்றுமை தொடரில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உருபு பெற்று இருக்கிற வேற்றுமை கூட விரிந்த நிலையில் வெளிப்படையாக வர்றது கூட உண்டு. அதை பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஐ ஒடுக்கு இன் அது கண் என்று சொல்லப்படுகிற இந்த 6 உருபுகள் பெற்று வருகிற இந்த தொடர்களை நாம் கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கு புரியும். அதுக்கு முன்னாடி வேற்றுமை உருபுகள் பற்றி நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வேற்றுமை பற்றியும் தெரிஞ்சு போச்சு. தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், அதை பற்றி நமக்கு ஓரளவுக்கு இப்போ நான் லேசாக நினைவூட்டியிருக்கிறேன் இல்லைங்களா, லேசாக நினைவூட்டியிருக்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த 6 வேற்றுமையில் வர்ற தொடர்களை பற்றி சிலதை எடுத்துக்காட்டுக்காக பார்த்தோம்னா இது நமக்கு புரிஞ்சிடும். இந்த இப்போ பாருங்க, மரத்தை வெட்டினான் அப்படின்னு ஒரு தொடர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அத்து சாரியை ரட்டித்து வருது இல்லையா. அத்து சாரியை மரம் குட்டல் அத்து குட்டல் ஐ குட்டல் வெட்டினான் அப்படின்னு வருது. மரத்தை வெட்டினான் மரம் குட்டல் அத்து குட்டல் ஐ குட்டல் வெட்டினான் அப்படின்னு வருது. இப்படி வருதுங்களா. இந்த வேற்றுமை உருபு இதில் வெளிப்படையாக வருது. வேற்றுமை உருபு இதில் வெளிப்படையாக வருது இல்லைங்களா. அதனால் இது ஆமாம், இது 2ஆம் வேற்றுமை. வெரி குட், சிறப்புங்க. 2ஆம் வேற்றுமை இதில் வெளிப்படையாக வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதையே நம்ம தொகை தொடராக மாற்ற முடியும். தொகை நிலை தொடராக வேற்றுமை தொகையாக இந்த தொடரையும் நம்ம மாற்ற முடியும். மரத்தை வெட்டினான் எப்படி தொகை நிலை தொடராக மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் சொல்லிடுவீங்க எளிமையாக. மரம் வெட்டினான் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னது, வேற்றுமை தொகை தொடர். 2ஆம் வேற்றுமை மறைஞ்சு வந்திருக்கு. 2ஆம் வேற்றுமை உருவு என்ன ஆயிரம் வந்திருக்கு, மறைஞ்சு தொக்கு வந்திருக்கு, தொக்கி வந்திருக்கு. தொக்கி வந்தால் அது தொகை நிலை தொடர். 2ஆம் வேற்றுமை மரம் வெட்டினான் அப்படிங்கிறதுல மரம் கூட்டல் அத்து கூட்டல் ஐ கூட்டல் வெட்டினான் அப்படின்னு தான் நம்ம வரும். ஆனால் இந்த இடத்துல மரத்தை வெட்டினான் அப்படின்னு இல்லாமல் மரம் வெட்டினான் அப்படின்னு வருது இல்லைங்களா. இந்த 2ஆம் வேற்றுமை உருவு என்ன வந்திருக்கு, மறைஞ்சி வந்திருக்கு, தொக்கி வந்திருக்கு இல்லைங்களா. ஒரு தொகையில் நாம் எல்லாத்தையும் போட்டு மசிக்கிற போது அது ஒன்றோடு ஒன்று மிங்கிள் ஆகிடுது இல்லைங்களா. இது என்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல் தான் தொகையில் ஆகிடுது, தொக்கி போயிடுது. அதுக்குள்ளே தொக்கி போயிடுது, போய் ஒழிஞ்சிக்குது. மரம் வெட்டினான் இது
தொக்கு நின்றது. இரண்டாம் வேற்றுமை தொக்கு நின்றது. இவ்வாறு அல்லன அல்லனவெல்லாம் அல்வடி. இப்படி இந்த வேற்றுமை தொகை இல்லாததெல்லாம் அல்வடி, வேற்றுமையில் வராதெல்லாம் அல்வடி. அது வந்து மேலே சொன்னோம் இல்லைங்களா, எழுவாய் வேற்றுமையும் விழி வேற்றுமையும் உவமை தொகையும் உம்மை தொகையும் அப்புறம் பண்பு தொகையும் அப்புறம் வந்து இருபெயரிட்டு பண்பு தொகையும் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் கூட பரவாயில்ல தான். முற்றும் இருவகை எச்சமும் இடைச்சொற்களும் உரிச்சொற்களும் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் இவ்வாறு வருவனவெல்லாம் என்னது அல்வழி தொடர்கள். இதெல்லாம் வந்து என்னது அல்வழி தொடர்கள் இல்லைங்களா. அது வெளி வேற்றுமை, எழுவாய் வேற்றுமை, உம்மை தொகை, உவமை தொகை, பண்புத்தொகை, ரெண்டு முற்றுத்தொகை, இந்த முற்று தொகை இல்லை, முற்று எச்சம், இருவகை எச்சம், பெயரெச்சம் வினையச்சம், இருவகை எச்சம், இடைச்சொல், வினைத்தொகை வராது. வினைத்தொகை இதில் சொல்லலை, வினைத்தொகை சொல்லலை. அதான் பெயரெச்சம் வினையச்சம், பெயரெச்சம் வினையச்சம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது வந்து வினைத்தொகை வந்து அல்வழி தொடரில் சொல்லலை. இதில் வந்து பெயரெச்சம் வினையச்சம் சொல்கிறாங்க. எச்சம் இருவகை எச்சங்கிறது பெயரெச்சமும் வினையச்சமும் அப்படி வருது. அப்புறம் உரிச்சொல் இடைச்சொல் இதெல்லாம் வந்து என்னது அல்வழி தொடர்களில் வரக்கூடியவை. இதெல்லாம் வந்து அல்வழி தொடரில் வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரி, வழிமுதல் உருவு புணரும் நிலை. அப்போது இப்போ இதெல்லாம் நம்ம வெளிப்படையாக வரும். அந்த அல்வழி தொடர்னாவே விரிந்த வாக்கியம் வந்து வெளிப்படையாக வரும். அது எதுவுமே மறையாமல் வரும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஏற்கனவே நம்ம சொல்லதிகாரத்தில் படிச்சிருப்போம். ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் அதை நம்ம அப்புறம் கூட பார்க்கலாம். அதை பார்க்குறபோது பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வல்லெழுத்துக்கள் முதலாக ஒரு தொடரில் வல்லெழுத்துக்கள் முதலாக வந்துச்சுன்னா அப்போது வேற்றுமையில் எப்படி புணரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். வல்லெழுத்து மெல்லெழுத்து இதெல்லாம் வந்துன்னா என்னாகும் ஒற்றெழுத்து வரும். இதெல்லாம் வந்துன்னா ஒற்றெழுத்து வரும். வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உருபிற்கு ஒல்வடி ஒற்றிடை மிகுதல் வேண்டும். 115வது நுட்பா. இப்போ இந்த இது ஒற்று மிகுதல் வேண்டுங்கிறாங்க. வல்லெழுத்து வரும்போது அது ஒற்று மிகும் அப்படிங்கிறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 வாக்கியத்தை எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா நமக்கு புரிஞ்சிடும். இடையில் மிகுதல் வேண்டும், அதுக்கு ஒரு வல்லொற்று மிகுறதுக்கான ஒரு வாக்கியத்தை நம்ம இப்போ சொல்லுவோம். ஊருக்கு இதில் பாருங்க, ஊர் குட்டல் ஈக்கு குட்டல் கு ஊர் குட்டல் கூங்கிறது அது வேற்றுமை உருபு. நாலாவது வேற்றுமை உருபு இல்லையா. கூங்கிறது 4வது வேற்றுமை உருபு. இப்போ ஊருக்கு, அவனுக்கு, அவருக்கு, அவளுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதனுக்கு, அவற்றுக்கு அப்படிங்கிறதுலாம் வந்து என்னது, அதில் வந்து என்ன மிகுது, ஒற்று மிகுது, இக்குக்கு மிகுது. ஊர்கண்ல என்னது ஒற்று மிகுது. அதாவது நம்ம கு கண் இது 2 உறுப்புகளும் பார்த்திங்கன்னா வல்லெழுத்தில் வருது. வல்லெழுத்தில் வரக்கூடிய உறுப்புகளாக இருக்குது கு கண். மற்றதெல்லாம் வந்து வல்லெழுத்து வராது இல்லையா. கு கண் அப்படிங்கிற 2 உறுப்புகள் இருக்கு இல்லைங்க. வேற்றுமை உறுப்பில் 4வது வேற்றுமை உருவும் 7வது வேற்றுமை உருவும் வல்லெழுத்தில் வருது, வல்லின எழுத்துக்களில் வருது. அதனால தான் ஊர்கண், ஊருக்கு, நீர்க்கண், நீருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்கெல்லாம் என்னது ஒற்று வருது. இங்கெல்லாம் வந்தால் ஒற்று போடணும். ஊர்கண், அவனுக்கு, அவன்கண், அவன்கண்லேருந்து அவன்கண் அப்படின்னு மாறிடும், மெல்லொற்று வந்துடும். அவன்கண் வரும்போது ஊர்கண், நீர்க்கண், ஊருக்கு, நீருக்கு அவன்லாம் வரும்போது கட்டாயம் என்ன பண்ணணும், ஒற்று வரும், ஒற்று மிகுந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதே மாதிரி இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, மெல்லொற்று. இது வரைக்கும் நம்ம வல்லின ஒற்று வேற்றுமையில் வல்லின ஒற்று வரும்போது எப்படி
மிகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மெல்லின எழுத்து வரும்போது எப்படி வருது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இப்போ தம் குட்டல் கண், தம் குட்டல் கண், அப்போ வந்து தங்கண் அப்படின்னு சொல்லி வந்துடும். தம் குட்டல் கண் தங்கண். ஏன்னா அந்த தம்ங்கிறது வந்து இங்கா மாறிடுது இல்லையா? அந்த வறுமொழி வந்து வல்லின எழுத்தாக இருக்கிறதுனால அப்போ நிலைமொழியில் இருக்கிற மெல்லொலி வந்து இன எழுத்தாக மாறிடுது. இன எழுத்தாக மாறிடுது, தங்கண் அப்படின்னு மாறிடுது இல்லைங்களா? அடுத்தது இந்த 7ஆம் வேற்றுமை உருபு தான் இல்லையா? கண்ணுங்கிறது 7ஆம் வேற்றுமை உருபுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சரி, எங்கண், எம் குட்டல் கண் எங்கண். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த இம்மானது என்ன வருது? அந்த வறுமொழியில் கண் வருது, கா வருது இல்லைங்களா? அந்த காவுக்கு ஏற்ப ngா வந்து மாறுது, தெரியுது. நிலைமொழியில் இருக்கிற இம் வந்து இங்கா மாறிடுது, எங்கண். இதான் மெல்லொற்று இல்லைங்களா? இதுதான் வந்து என்னது? மெல்லொற்று மிகுதல். சரி, இப்போ வந்து வல்லொற்று மிகுதலை பற்றி பார்த்தோம். அடுத்தது மெல்லொற்று வேற்றுமையில் மெல்லொற்று மிகுதலை பற்றி பார்த்தோம். ஒல்வழி என்றதனால் ஒற்று மிகாதனமும் உண்டு. சரி, ரைட். அந்த இப்படி ஒற்று வந்து மிகாதன கூட உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நூற்பாவில் ஒல்வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இங்கே வந்து ஒற்று மிகாதனமும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அரசர்கண்ணில் என்ன வராது? ஒற்று மிகாது. அரசர்கண்ணில் அரசர் குட்டல் கண், அவ்வளோதான். அரசர் குட்டல் கண், அரசர்கண். இந்த இடத்துல ஒற்று மிகாது. பார்ப்பார்கண் வந்து என்ன ஆகுது? ஒற்று மிகாது. நீ நல்லா கவனிக்கணும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த கண்ணுங்கிற ஒரு முன்னாடி என்ன இருக்குது? இந்த நிலைமொழியில் இடைநெயர் இருக்குது. அப்போ இடைநெயர் வரும்போது கண் அதோடு சேர்ந்து வரும்போது என்ன ஆகுது? ஒற்று மிகாமல் வருது. அப்படி இயல்பாக புணர்ந்துடுது. இயல்பு புணர்ச்சி இது வந்து இல்லையா? ஒற்று வரலாம் என்னது? அது இயல்பு புணர்ச்சி. விற்று வந்தால் அது மிகுதல் புணர்ச்சி. சரிங்களா? சரி, ஒற்று வந்தால் ரெட்டிக்கும் இல்லையா? ஆமாம். சரி, இன்னொரு யானை 4 உறுப்புகளும் ஐ ஒடு இன் அது அப்படிங்கிற யானை 4 உறுப்பு இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து எப்படி வரும்? இயல்பாக புணரும். அந்த கு கண் இது வரும்போது தான் மாற்றங்கள் வரும். ஏன்னா அதெல்லாம் வல்லெழுத்து இல்லையா? அதனால் அது மாற்றங்கள் வரும். ஆனால் ஐ ஒடு இன் அது இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுது? இயல்பாக புணரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மெய்ப்பிரிதாதல் எடுத்தோடு மிகுதனை. சரி, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தா நமக்கு புரியும். இந்த ஒடு இதுக்கெல்லாம் வந்து அவனோடு, அவரோடு, அவனை இல்லையா? அப்புறம் அவனது, அவளது அப்படின்னு சொல்லி பேருந்தினது, பேருந்தின் கம்பி, பஸ்ஸின் கம்பி அப்படி இல்லையா? பஸ்ஸை பிடித்தான், பஸ்ஸில் ஏறினான், பஸ்ஸோடு ஓடினான். பஸ்ஸோடு அங்கெல்லாம் என்ன வருது? இந்த பஸ்ஸோடு ஓடினான், பஸ்ஸை பிடித்தான் அப்படிலாம் நம்ம சொன்னோம்னா அதில் வந்து என்ன ஆகுது? இயல்பாக வந்துடுது. அப்படி பஸ்ஸை பிடித்தான், பஸ்ஸோடு ஓடினான், பஸ்ஸின் கம்பியை பிடித்தான், பஸ்ஸில் ஏறினான், பஸ்ஸினது கம்பியை பிடித்தான் அப்படிலாம் சொன்னோம்னா நம்ம அப்படியே இயல்பாக அது வருது. சரி, இப்போது இது நமக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த வேற்றுமையில் ஒற்று மிகுது, வல்லெழுத்துக்கள் அதை கூவும் கண்ணும் அந்த உறுப்புகள் வரும்போது ஒற்று மிகுது, அப்புறம் ஒற்று மிகாமலும் வருவது உண்டு அப்படிங்கிறத பார்த்தோம். இயல்பாக வருதும் பார்த்தோம். அதே சமயத்தில் மெல்லொற்று வருதும் பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த ஐ ஓடு இன் அது இந்த உறுப்புகள்லாம் வரும்போது இயல்பாக புணரும் அப்படிங்கிறத நம்ம
பார்த்தோம். சரி, இப்போ அடுத்தது மெய்ப்பிரிதாதல் முதலிய 4 புணர்ச்சியும் உருவு புணர்ச்சியின் கண்ணும் எய்தலின் மெய்ப்பிரிதாதலை எடுத்தோதினார். இது ஏன் இந்த இதெல்லாம் ஒரே ஆசிரியர்கள் அவங்க சொல்கிறாங்க. சரி, எடுத்தோதியதனால் மிக்க புணர்ச்சி அல்லனவம் ஈண்டே கொள்க. சரி, இப்போ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மெய்ப்பிரிதாதலுக்கு பார்த்தோம். நேற்று நம்ம மெய்ப்பிரிதாதலுக்கு பார்த்தோம். பொன் குட்டல் குடம் பொற்குடம் அப்படின்னு வந்தது நம்ம பார்த்தோம். மெய் வந்து பெரிதாகுது. பொண்ணில் இருக்கிற இன்று என்ன ஆகுது? இறா மாறிடுது. வள்ளின இறா மாறிடுது. நிலைமொழியில் இருக்கிற பொன் வந்து வறுமொழியில் குடம்னு கு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது. பொற்கண், பொன்கண், பொற்கண். அடுத்தது ஆண்கண் அப்படிங்கிறது ஆங்கண். அதே மாதிரி தான் ஆண்கண்கிறது ஆங்கண் அப்படின்னு மாறுது. ஆண் இந்த இடத்துல இரண்ட சொடின்னு ஆண், அந்த இடத்துல ஆண்கண்கிறது வந்து ஆண்கண்கிறது இரண்ட சொடின்னு போடணும். ஆண்கண் ஆங்கண் அப்படின்னு மாறிடுது. ஆண்கண்கிறது ஆங்கண் அப்படின்னு மாறுது. பொற்கண், பொன்கண், பொற்கண் அப்படின்னு மாறுது. அப்போ வந்து மெய்ப்பிரிதாதல் இங்கே முக்கியமானது என்னது? இன் அப்படிங்கிறது இன்னா மாறுது. ஒரு இடத்துல இன்னா ஒரு இடத்துல இர்ரா மாறுது, ஒரு இடத்துல இங்கா மாறுது. பொன் குட்டல் கண் பொற்கண் அப்படின்னு மாறுது. ஆண் குட்டல் கண் ஆங்கண் அப்படின்னு மாறுது. அப்போது நிலைமொழியில் இருக்கிற முதல் இருக்குல்லையா, முதல் எழுத்து இருக்கு இல்லையா, அது வந்து வல்லின எழுத்து வந்தால் நெடில் எழுத்து நெடில் எழுத்தாக வந்ததுன்னா அது என்ன ஆகுது? அதுக்கு அந்த நெடில் எழுத்து வரும்போது அதுக்கடுத்து இந்த இன்னு வந்து ஞாவாக மாறுது இல்லைங்களா? அந்த காவுக்கு ஏற்ற வகையில், அந்த கண்ணுக்கு ஏற்ற வகையில், அந்த காவுக்கு ஏற்ற வகையில் அது மாறுது. அதே சமயத்தில் குறியிலாக வரும்போது இந்த புணர்ச்சி நம்ம கவனிக்கும் போது தெரியுது. குறியிலாக வரும்போது அது என்ன ஆகுது? இன்னும் வந்து இர்ரா மாறுது. அங்கேயும் கண் வருது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். சரி, இன் குட்டல் கண் ஈங்கண், இங்கண். இன் குட்டல் கண் இங்கண். ஊன் குட்டல் கண் ஊங்கண் அப்படின்னு மாறுது. இன் குட்டல் கண் ஈங்கண், ஊன் குட்டல் கண் ஊங்கண் அப்படின்னு மாறுது. அதெல்லாம் பார்த்துக்கங்க. அவர்க்கு, அவன் குட்டல் கு அவர்க்கு, அவர்க்கு இந்த இடத்துல வள்ளினையர் வருது. அவர்க்கு, அவன் குட்டல் கு அவர்க்கு இந்த இடத்துல என்னது? வள்ளினையர் வருது. அது குட்டல் கு அதற்கு அப்படின்னு வருது இல்லைங்களா? அதுபோல் அது வந்து அவன் குட்டல் கு அவர்க்கு அப்படின்னு வருது. இவன் குட்டல் கு இவர்க்கு. இது வந்து என்னது? அடுத்தது கொற்றன் கூட்டல் கு கொற்றற்கு, சாத்தன் கூட்டல் கு சாத்தற்கு. பாருங்கள், இதெல்லாம் ஒரே ஃபார்மெட்டு தான். என்ன ஃபார்முலா? இதில் வந்து இன்னும் இர்ரா மாறுது. வள்ளிநெயர் இது ரெண்டு சுழி இன்னு வந்ததுன்னா அது வந்து என்ன ஆகுது? இர்ரா மாறிடுது. ஏன்னா அந்த கூக்கு ஏற்ற வகையில் சாத்தன் சாத்தற்கு, அவருக்கு அவனுக்கு அவருக்கு, கொற்றனுக்கு கொற்றற்கு, கொற்றனுக்கு கொற்றன் குட்டலுக்கு கொற்றற்கு அப்படி மாறுது. கொற்றனுக்குன்னு கூட சொல்லலாம், கொற்றனுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம், சாத்தனுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல இப்படி செய்யுள்ள வரும்போது இது வருது. ஏன் இந்த பழைய சொற்களே எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் வர்ற சொற்களுக்கான இலக்கணம். ஓகேங்களா? சங்க இலக்கியத்தில் வர சொற்களுக்கான இலக்கணம், பழைய இலக்கியங்களுக்கான இலக்கணம் இது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சந்தேகம் வராது. ஏன்னா இப்போ நடைமுறையில் இருக்கிற சொற்களை எல்லாம் நம்ம புதுசாக புகுத்தலாம். அப்படி புகுத்தும்போது சில விதிகளை நம்ம வந்து புதுசாக எழுத வேண்டியிருக்கும். அதுக்கும் சில விதிகள்லாம், சில புது விதிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தமிழ் இலக்கணம் போன்ற தமிழ் நூல்
தமிழ் நூல் போன்ற இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. இழுவகை இலக்கணம், அறுவகை இலக்கணம் அதெல்லாம் வந்திருக்குது. இப்போ இசைக்கெல்லாம் இலக்கணம், புது கவிதைக்கெல்லாம் இலக்கணம் எழுதும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்திருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் படிங்க. சாத்தற்கு சாத்தன்கண், சாத்தன்கண், சாத்தன் கூட்டல் கண், சாத்தன்கண், இது வந்து இயல்பு புணர்ச்சி. ஓகேங்களா? சரி, அடுத்தது குன்றியம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த மெய்ப்பிரிதாதல் பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது உருபின் அகரம் கெடும். அந்த அது அப்படிங்கிறது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அகரம் கெடுமா. சரி. ஆரன் உருபின் அகரக்கிளவி ஈராகு அகரமுனை கெடுதல் வேண்டும். இந்த ஆறாவது உருபு இருக்கு இல்லைங்களா, வேற்றுமை உருபில் ஆறாவது உருபு என்னது? அது. இது 116வது நூற்பா அந்த நூற்பா. இந்த வேற்றுமை உருபில் ஆறாவது உருபு, ஆறாவது வேற்றுமைக்குரிய உருபு வந்து அது. அந்த அது வந்துச்சுன்னா அது என்னாகும்? அதில் இருக்கிற அகரம் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வுருபில் உள்ள அந்த அகரம் கெட்டு போயிடும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தரணும் இல்லைங்களா? சரி, எடுத்துக்காட்டு ஒன்று கொடுப்போம். நாகம் கூட்டல் நாம் கூட்டல் அது. நாம் கூட்டல் அது என்னது? நமது. நாம் கூட்டல் அது என்ன ஆகுது? நமது. பார்த்தீங்களா? நாம் கூட்டல் அது நமது. இதில் வந்து என்னது? ஆறாவது வேற்றுமையில் இருக்கிற அந்த அதில் இருக்கிற அகரம் வந்து கெட்டு போயிடுச்சு. நம் கூட்டல் அது நமது. நாம் கூட்டல் அது நமது. சரி, இங்கு இந்த வாக்கியத்தில் அந்த அகரமானது அதில் இருக்கிற அகரமானது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நாம் கூட்டாது அது. சரி, நம் கூட்டலுவதும் நமது தான். அதில் அந்த ஒரு இதில் கூட அந்த உதுங்கிறது ஒரு சுட்டு எழுத்து இல்லையா? உதுங்கிறது சுட்டு எழுத்து. அது நாம் கூட்டல் அது நமது. நம் கூட்டல் அது நமது. நம் கூட்டல் அது நமதுன்னு போட்டாலும் அதில் அந்த உருபில் இருக்கிற ஆறாம் வேற்றுமையில் இருக்கிற ஆ கெட்டு போயிடுது. நமதுன்னு இது நம் ரெண்டு முறையிலையும் அது கெட்டு போயிடுது. நம் கூட்டல் அது நமது, நாம் கூட்டல் அது நமது, ரெண்டுலேயும் அந்த அகரம் கெட்டு போயிடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் எம் கூட்டல் அது எமது. அப்புறம் தன் கூட்டல் அது தனது, என் கூட்டல் அது எனது. இதெல்லாம் பார்த்துங்க. நினது, எனது, நினது, உனது, அதெல்லாம் பார்த்துக்குங்க. சரி, அடுத்த வேற்றுமை உறுப்புகள் நிற்கும் இடம். அடுத்து நம்ம பார்க்க போது வேற்றுமை உறுப்புகள் நிற்கும் இடம். வேற்றுமை வழிய பெயர் புணர் நிலையே அப்படின்னு சொல்லி இந்த நூற்பா சொல்லுது. இந்த வேற்றுமை உறுப்புகள் பெயர்களுக்கு பின்னால் வரும். அது ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா? வேற்றுமை உறுப்புகள் வந்து பெயர் சொல்லில் பின்னால் வரும். பெயர் சொல்லுக்கு பிறகு தான் வேற்றுமை உருபு வரும். பெயர் சொல்லுக்கு பிறகு தான் என்ன வரும்? வேற்றுமை உருபு வரும். வேற்றுமை வந்தால் தான் என்னது? பெயர் சொல் இல்லையா? வினை சொல்லு காலம் காட்டும், பெயர் சொல்லுது வேற்றுமை காட்டும் இல்லையா? அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பெயர் சொல்லுக்கு வினை சொல்லுக்குள்ள வேறுபாடு என்னது? வேற்றுமை வந்துச்சுன்னா அது வந்து பெயர் சொல், காலம் கிடச்சுன்னா அது வந்து வினைச்சொல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ வேற்றுமைக்கு பிறகு தான் அந்த இது பெயர் சொல்லுக்கு பிறகு தான் என்னது? வேற்றுமை வரும். அவன் குட்டலுக்கு அவனுக்கு, அவன் குட்டல் ஐ அவனை இல்லையா? அவனை பார்த்தேன், அவனை கண்டேன், அவனை சந்தித்தேன், அவனை பிரிந்தேன், எப்படிலாம் பார்த்தோம்னா அவனை, அவனுக்கு, அவனால் எனக்கு கிடைத்தது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த பெயர் சொல்லுக்கு அடுத்தது தான் என்னது? இந்த வேற்றுமை உருவு வருது. சாத்தனை கண்டேன், சாத்தனை பார்த்தேன்,
சாத்தனால் விளைந்தது, சாத்தன் அப்படின்னு அந்த சாத்தனுக்கு பிறகு தான், சாத்தனுங்கிற பேச்சொல்லுக்கு பிறகு தான் தை ஆள் இன்னதுகன் அதுதான் வரும். ஐயாளுக்கு இன்னதுகன் இல்லைங்களா? சரி. அப்போ பெயர் சொல்லுக்கு பிறகு தான் வேற்றுமை உருவு வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக பதிவு வச்சுக்கணும். பெயர் சொல்லுக்கு வினைச்சொல்லுக்குள்ள வேறுபாடுன்னா, காலங்காட்ட வினைச்சொல் வேற்றுமை தெரிஞ்சால் அது வந்து வேற்றுமை இருந்தால் அது பெயர் சொல். இது முக்கியமான அடிப்படை. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம், மனசில் வச்சுக்கணும். அடுத்தது உயர்திணை பெயர் அக்கிரிணை பெயர். இதை பற்றி நம்ம உயர்திணை பெயர் அக்கிரிணை பெயர் என்று ஆயிரண்டு என்ப பெயர்நிலை சொல் சுட்டே. இந்த பெயர் சொல்ல வந்து உயர்திணைனும் அக்ரிணைனும் 2 வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நூற்பா சொல்லுது. இது வந்து 118ஆவது நூற்பா. அப்போ ஏன் இந்த பெயர் சொல்லை பற்றி சொல்கிறாங்களா, இந்த சொற்களில் வர்ற மாற்றங்களை பற்றி இனிமேல் நாம் பார்க்க போகிறோம். பெயர்கள் உயர்திணை பெயர்கள் அக்ரிணை பெயர்கள். இப்போ அக்ரிணை பெயர் வந்தால் அதில் சில மாற்றங்கள் வரும், உயர்திணை பெயர் வந்தால் அதில் சில மாற்றங்கள் வரும் இல்லைங்களா? அதை பற்றி நாம் இனிமேல் பார்க்க போகிறோம். இப்போ உயர்திணை சொல்லு ஆடு மகடு இதெல்லாம் வந்து உயர்திணை சொல்லுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லதிகாரத்தில் படிச்சிருப்போம். உயர்திணை பெயர் இல்லையா? ஒன்று பல இதெல்லாம் வந்து அக்ரிணை பெயர். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பொதுவாக வந்து எண்ணு பெயர்களாக வருது. அக்ரிணை பெயர்லாம் பார்க்கும்போது வந்து எண்ணு பெயர்களாக வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணு பெயர்களாக நம்பர்ஸாக வருது. பால் காட்டும் உயர்திணையெல்லாம் பால் காட்டக்கூடிய வகையில் வருது இல்லையா? உயர்திணை வந்து பால் காட்டக்கூடிய சொல்லாக இருக்குது. அக்ரிணை வந்து எண்ணு பெயர்களாக இருக்குது, நம்பர்ஸ் எண்ணிடம் எண் காட்டக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நீங்கள் மொழியியல் படிக்கும்போது ரொம்ப விரிவாக படிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சமூகத்தை பற்றி மொழியை கொண்டே ஆராய்ச்சி பண்ண முடியும். ஒரு சொல்லை கொண்டு ஒரு சமூகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண முடியும், சமூக இயக்கத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண முடியும். அதெல்லாம் வந்து சரி, இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்கிறதால அதெல்லாம் நான் வந்து பெரும்பகுதி எதையுமே சொல்லலை. சாரியை வருமிடம் அவற்று வழி மருங்கி சாரியை வருமே. சாரியை வந்து எங்கே வரும்? இந்த உயர்திணை சொற்கள் அக்ரிணை சொற்கள்லாம் வரும், பெயர்கள்லாம் வரும்போது சாரியை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உயர்திணை பெயர்கள் அக்ரிணை பெயர்கள் வரும்போது சாரியை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து ஆடுவின் கை அப்படின்னு ஒரு தொடர் இருக்கு. ஆடுவின் கை. அப்போ ஆடுவின் கை அப்படின்னா ஆடுனா ஆணை குறிக்கக்கூடியதாக இருக்குது இல்லைங்களா? மகடுனா பெண்ணை குறிக்கக்கூடியது. இப்போ ஆடுவின் கை அப்படின்னா ஆடு கூட்டல் இன் கூட்டல் கை. ஆடுவின் கை, மகடுவின் கை. இதெல்லாம் அந்த இன்னுங்கிறது இந்த இடத்துல என்னது சாரியையே வரல. இந்த இடத்துல இன்னுங்கிறது சாரியையே வரல. இன்னுங்கிறது என்ன வருது? வேற்றுமை உருவாக வந்திருக்குது. எத்தனை வேற்றுமை உருவு? ஆடுவின் கை எத்தனை வேற்றுமை உருவு வருது? இதில் 5ஆம் வேற்றுமை உருவு இல்லைங்களா? 5ஆம் வேற்றுமை உருவாக வருது. 5ஆம் வேற்றுமை. ஆடுவின் கை வந்து 5ஆம் வேற்றுமை தொடர் இல்லையா? ஆடு குட்டல் இன் குட்டல் கை, ஆடுவின் கை. அந்த இடத்துல வந்து அந்த ஆடுவையும் கையை இணைக்கிறதுக்கு இன்னு வருது. அதே சமயத்தில் அப்படி இன் வரும்போது இங்கே வகரம் வருது இல்லையா? அது பார்க்கணும். வகரம் வருது. ஏன்னா அது
ஐயோ! ஆ மன்னிக்கணும். வருது எதுவும் டவர் கட் ஆகி போச்சு. மறுபடியும் உள்ள வந்துட்டேன். சரிங்களா? சரி. இப்போ மறுபடியும் நம்ம அந்த ஆடுவின் கை அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? சரி. கேட்குதுங்களா நான் பேசுறது? நான் நான் பேசுறது நான் பேசுறது கேட்குதுங்களா? ஹலோ, ஒரே நிமிஷம். நான் பேசுறது கேட்குதுங்களா? கேட்குதுங்களா நான் பேசுறது? ஹலோ, நான் பேசுறது ஆடியோ கேட்குதுங்களா? ஆ சரி சரி. நிமிஷம், நீங்கள் யாரும் சொல்லலை. ஆ சரி. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆடியோ பிரச்சனை வருது கேட்கல அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? கேட்குதுங்களா நான் பேசுகிறது? ஆ நான் பேசுகிறது கேட்குதுங்களா? இப்போ தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆ சரி சரி சரி. இப்போ கேட்குதுன்னு நினைக்கிறேன். சரி. கொஞ்ச நேரம் தடைப்பட்டு போச்சு. நான் பேசுகிறது கேட்கலாம், ஆடியோ உங்களுக்கு கேட்கலாம், நீங்கள் மறுபடியும் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்துக்கிடுவேன், உடனே தெரிஞ்சுக்கிடுவேன் இல்லைங்களா? நான் நடத்திக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கேட்கலாம், அது என்ன ஆகிடுதுன்னா என்னால் கவனிக்க முடியல. சரி, இப்போ கேட்குதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். விஜயகுமார். ஆ சரி, இப்போ கேட்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் மறுபடியும் நான் தொடர்ந்து நடத்துகிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து சாரியை அப்படிங்கிறது வந்து இந்த இப்போ ஆடுவின் கை, ஏன்னா ஏன் ஆடுவின் கையை சொல்கிறாங்கன்னா அந்த இன் சாரியை இருக்குது, அது அது சாரியையும் வரும். இந்த இடத்துல ஆடுவின் கையில் வர இன் வந்து என்னது? அது வேற்றுமை உருபு, 5ஆம் வேற்றுமை உருபு. சரி, இப்போ வந்து பலவற்றுக்கோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பலவற்றுக்கோடு இந்த இடத்துல வந்து வற்றுங்கிறது என்னது? அது ஒரு சாரியை. வற்றுங்கிறது சாரியை இல்லைங்களா? பலவற்றுக்கோடு, அதில் வற்று என்பது சாரியை. இப்போ சாரியைகளும் அவற்றின் திரிபுகளும் வந்து சாரியைகள் வந்து சில திரிபு பெற்று வரும். அவை போலவே பிறவும் அந்த சாரியைகள் வந்து சிலது திரிபு பெற்று வருது. அதையும் தொல்காப்பியர் வந்து விடாமல் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவனின் பேனா, அவனின் பை, அவளின் பேனா, அவளின் பை, அந்த மாதிரி சாரியையும் வேற்றுமை உருவம் 2ஆம், அது 5ஆம் வேற்றுமை உருவம் சாரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி
வர்ற மாதிரி இருக்கும். அதை நல்லா கவனிச்சாதான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அது சாரி என்று கூறாதனவற்றையும். சரி, இந்த சாரி என்ன, சாரி இதெல்லாம் சாரியை அப்படின்னா அவைதாம் இன்னே, வற்றே, அத்தே, அம்மே, ஒன்னே, ஆனே, அக்கே, இக்கே. அன்னென அன்னென் கிளவி உளப்பட பிறவும் அன்ன என்ப சாரியை மொழியே. இப்போ சாரியைங்கிறது வந்து ஒரு 9 வகையான 9 சொற்கள், சாரிய சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதே நுட்பாவை வந்து உருபியல்லையும் பயன்படுத்துவார். தொல்காப்பியர் வந்து இதே நுட்பா வந்து உருபியல்லையும் பயன்படுத்துவார். அவைதாம் அன்னே, வற்றே, அத்தே, அம்மே, அன் இன் இன் வற்று, அத்து, அம், ஒன், ஆண், அக்கு, இக்கே, அப்புறம் அன்னென் கிளவி உளப்பட பிறவும் அன்ன என்ப சாரியை மொழியே. இந்த சாரியைங்கிறது 9 சாரியை சொற்கள். எத்தனை? 9 சொற்கள். தொல்காப்பியர் வந்து 9 சொற்களை வந்து வரிசைப்படுத்தி சொல்லிட்டு அன்ன பிறவும், இது போல பிறவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது போல பிறவும் இருக்கு. அந்த பிறங்கிறது வந்து உரையாசிரியர்கள் வந்து விரிவாக எழுதுறாங்க. இதே நுட்பாவை, இந்த புணரியல் சொல்ற இந்த நுட்பா இருக்கு இல்லைங்களா, இதே நுட்பாவை உருபியல்லையும் பயன்படுத்துவார். உருபியல் ஒன்று ஒரு இயல் இருக்குது, அதுலேயும் தொல்காப்பியர் வந்து பயன்படுத்துவார். அப்போ இன் சாரியை இருக்குது, வட்டுச்சாரியை இருக்குது 2 ஆச்சுங்களா, அப்புறம் அத்துச்சாரியை 3 ஆச்சுங்களா, அம் சாரியை 4 ஆச்சுங்களா, ஒன் சாரியை 5, ஆண் சாரியை 6, அக்குச்சாரியை 7, இக்குச்சாரியை 8, அன் சாரியை ஆக 9. இந்த சாரியை வந்து 9 சாரியை சொல்லிட்டு இது போல பிறவும் இருக்குது. சாரியை வந்து இது மட்டும் இல்லை, இது போல பிறவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்போ நம்ம அந்த 9 வகையான சாரிய சொற்களை நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் இல்லையா. இது மட்டும் இல்லாமல் பிறவும் இருக்குது. அதை வந்து உரையாசிரியர்கள் வந்து என்னென்ன இருக்குங்கிறத வந்து சொல்லுவாங்க. தம், நம், நும், அதெல்லாம் சாரியை அப்படி, எம், இதெல்லாம் வந்து சாரியை அப்படின்னு சொல்லி உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க. இது வந்து இதையே இங்கே சொல்கிறாங்கன்னா, இது வரும்போது எப்படி புணருது, இந்த சொல்லில் எப்படி புணருதுங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான். அப்புறம் கெழு, ஏ கூட ஒரு சாரியை, ஐ கூட ஒரு சாரியை, சான்று. இப்போ இதெல்லாம் வந்து இளம்பொருளர் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். சரி, இப்போ தொல்காப்பியர் 9 வகையான சாரியை தொகுத்து சொன்னார் இல்லைங்களா. அப்போ ஒவ்வொன்றத்தை பற்றியும் நம்ம எடுத்துக்காட்டு தந்து பார்த்தோம்னா புரியும். ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு முன்னர் வேற்றுமை உருபு வரும். இப்போ வந்து இன்சாரியை வந்து ஆண் அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஆ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு முன்னர் வேற்றுமை உருபு வரும்போது இடையில் இன் சாரியை வரும். இச்சாரியையின் முதலில் உள்ள இகரமானது என்னது, கெட்டு போயிடும், கெடுதலும் உண்டு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவற்றுள் இன்னன் இகரம் ஆவின், இது வந்து நுட்பா, இன்னன் இகரம் ஆவின் இறுதி முன்னர் கெடுதல் உரித்தென உரித்து அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் வந்து சொல்கிறாரு. இது 121வது நுட்பா. இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தா புரிஞ்சிடும். உரித்திமாகும்ன்றதுனால் இது வந்து கெடுவதும் உண்டு, கெடாமல் இருக்கிறதும் உண்டு, கெட்டு போகிறதும் உண்டு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. நமக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஆண்கை, ஆணை, ஆணை, ஆணை அப்படின்னு இருக்குங்களா, அது வந்து ஆ குட்டல் இன் குட்டல் ஐ
அதுதான் ஆணை அப்படின்னு வருது. ஆ குட்டல் இன் குட்டல். ஆங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழி. இந்த ஒரு எழுத்து ஒரு மொழியில் வரும்போது இந்த சாரியில் என்ன ஆகுது? சாரியிலுக்கு இன்னானது கெட்டு போயிடுது. அதுதான் ஆணை. ஆ குட்டல் இன் குட்டல் ஐ, ஆணை. இதில் வந்து என்னது? அந்த இகரமானது கெட்டு போயிடுச்சு. அடுத்தது ஆவினை. பாருங்க, இந்த ஆவினை ஆணை, அந்த ஆங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழியில் பசுவை குறிக்கக்கூடியதாக இருக்குது இல்லையா? அப்பா ஆணை, ஆநிலை உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆநிலை உலகம் இது இளம் புறநானூற்றில் ஆநிலை உலகம் அப்படின்னு சொல்லி புறநானூற்றில் ஒரு வரி சொல்கிறாங்க இல்லைங்களா? முப்புணர் அடிக்கிய ஆநிலை உலகம் அப்படின்னு சொல்லி அந்த ஆநிலை உலகத்தை பற்றி புறநானூரில் சொல்கிறாங்க. அந்த இடத்துல உலகம் கோலோகம் அப்படின்னு சொல்லி அவை துரைசாமி பிள்ளை உரை எழுதுகிறாரு. அந்த ஆநிலை உலகம் இருக்கு இல்லைங்களா? அந்த வந்து பல பொருளை குறிக்கூடியதாக இருக்குது. ஆங்கிறது வெண்மையை குறிக்கும், பசுவையும் குறிக்கும், பாலையும் குறிக்கும், இப்படி பல இருக்குது. இந்த இடத்துல பசு ஆங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழியில் பசுவை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது ஆணை அப்படின்னு ஆநிலை உலகம். அது வந்து இன்னில் இருக்கிற இகரம் கெட்டு போயிடுச்சு ஆநிலை உலகத்தில். அடுத்தது அதே பாருங்க, ஆவினை. ஆவினை ஆணை போலவே இதுவும் அதே தான், ஒரு எழுத்து ஒரு மொழி தான். ஆ குட்டல் இன் குட்டல் ஐ. இந்த இடத்துல வகர உடம்படுமை வந்திருக்குது. ஆவினை, ஆவிலை கண்டேன். ஆக்காத்துவம்பல், இது கோவலர் வாழ்க்கை கொடும்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்பை நிலைத்தல் ஆக்காத்துவம்பல் வந்து கோவலர்கள் கொடும்பாடு இல்லைன்னு சொல்லி இளங்கோடிகள் எழுதுவார் இல்லையா? அந்த ஆவினை. இப்போ ஆவின் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவின் பால் அந்த இடத்துல வந்து அந்த இன் வந்து என்னது? ஆவின் பாலில் அந்த இன் வந்து என்னது? வேற்றுமை. அது வந்து வேற்றுமை உறுப்பு, 5ஆம் வேற்றுமை உறுப்பு. இந்த இடத்துல ஆவினையில் வர்ற இது வந்து இன்சாரியை. ஆவினை இது வந்து இகரம் கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். கெடாமல் நின்றது. இகரம் வந்து இந்த இடத்துல கெடலை. இப்போ ஆணை அப்படிங்கிறதுல வந்து இகரம் கெட்டு போச்சு, ஆவினை அப்படிங்கிறதுல இகரம் கெடலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆவினையில் இகரம் கெடலை. இப்போ ஆண்கோடு. இப்போ ஆணின் கோடு அப்படிங்கிறது ஆண்கோடு அப்படின்னு வருது. ஆண்கோடு அந்த இடத்துல இகரம் வந்து கெட்டுட்டு போயிடுச்சு. ஆண்கோடு. இப்போ ஆவின் கோடுங்கிறது ஆண்கோடு. இப்போது ஆண்கோடு, ஆணின் கோடு அப்படின்னு ஆக்குட்டல் இன்குட்டல் கோடு. ஆக்குட்டல் இன்குட்டல் கோடு தான் ஆண்கோடுன்னு வருது, ஆவின் கோடு அப்படின்னு வருது. ஆண்கோடுன்னு வருது, ஆவின் கோடு அப்படின்னு வருது. ஆக்குட்டல் இன்குட்டல் கோடு. அந்த இகரம் ஒரு இடத்துல கெடுது, இகரம் ஒரு இடத்துல கெடாமல் இருக்குது. ஆவின் கோடில் இகரம் கெடாமல் இருக்குது, ஆண் கோடில் இகரம் கெட்டு போயிடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, முன்னர் என்ற மிகையான் மா என்ற சொல்லின் முன்னும் அவ்விரு விதியும் எய்தும் என்பர். அது இளம்புறனோட உரை. இது வேண்டாம், இளம்புறனோட உரையை வேண்டாம். அப்புறம் வந்து மா, இந்த மா அப்படிங்கிற சொல்லை எடுத்து இன் வரும்போது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். என்ன மாதிரி? நான் அப்புறம் கூப்பிட்றேன், கிளாஸ் விடுது, அப்புறம் போய் கூப்பிட்றேன்.
சரி 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 கொஞ்சம் தொந்தரவு இருக்குது. சரி, டவர் கொஞ்சம் விட்டு விட்டு கிடைக்கும். அது இல்லாமல் வீட்லேயும் சில சரி, நம்ம மீதி இருக்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாங்களா? இது வரைக்கும் நம்ம நடத்துனது புரிஞ்சுதா? அப்போ சாரியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் பேசுகிறது கேட்குதுங்களா? மீதி உள்ளதை நம்ம இப்போ சாரியை பற்றி இன்சாரியை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீதி உள்ளதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாங்களா?